ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துருவோமா. ரேவதி ஏர்போர்ட்டுக்குள்ளே செல்லும்போது எதிரே வந்த ஒருவரின் ட்ராலி மீது எதிர்பாராத விதமாக மோதுறாங்க. இதனால் அவங்களுடைய காலில் காயம் ஏற்பட அங்கிருந்தவர்கள் உடனடியாக முதலுதவி அளிக்கிறாங்க. அப்போது சிலர் பயணத்திற்கு கிளம்பும் நேரத்தில் இப்படி நடப்பது அபசகுணம் அப்படின்ற மாதிரி பேச, அதை கேட்டு கோபம் அடைந்த சாமுண்டீஸ்வரி உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு ரொம்பவே கடுமையாக பேசிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் ஏர்போர்ட் அடைவதை எப்படியாவது தாமதப்படுத்தணும் அப்படின்னு முடிவு செய்த சந்திரகலா சிவனாண்டி மற்றும் முத்துவேலுக்கு ரகசிய தகவல் தெரிவிக்கிறாங்க. இதையடுத்து அவர்கள் பல்வேறு தடைகளை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் அனைத்தையும் தாண்டி கார்த்திக் ஏர்போர்ட்டை நோக்கி முன்னேறிட்டே இருப்பது எதிரிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தது. இதற்கிடையில் விமானம் புறப்பட உள்ளதாக அறிவிப்பு ஒலிக்க ரேவதி உள்ளே செல்ல தயாராகிறாங்க. ஆனால் அப்போது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அவரது பாஸ்போர்ட் கைவசம் இல்லை என்பது தெரியவர பதற்றத்தில் பாஸ்போர்ட் மாயமாகிவிட்டதாக சொல்றாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் அதிர்ச்சியில் உறைந்து போறாங்க. அந்த நொடியில் சந்திரகலாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ரேவதியின் பர்ஸை எடுத்தபோது பாஸ்போர்ட் கீழே விழுந்ததை நினைவுபடுத்தி கொண்ட அவங்க அதை தேடி எடுத்து வருவதாக கூறி அவசரமாக காரை நோக்கி போறாங்க. கடைசி நேரத்தில் பாஸ்போர்ட் கிடைக்குமா, கார்த்திக் சரியான நேரத்தில் ஏர்போர்ட்டை அடைவாங்களா, அல்லது அவருக்கு எதிராக நடக்கும் சதி வெற்றி பெறுமா போன்ற பல பரபரப்பான கேள்விகளுடன் இன்னிய எபிசோட் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை எகிற வைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலில் பாருங்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.